முதல் கதை சாரதா அக்கா நிவேதா சுரேஸ்வரன் அவர்கள் எழுதியது. இந்த கதையினுடைய களம் வந்து ரொம்ப அழகான களமாக இருக்குது. என்னென்னா, பிஸ்கோஸ் என்கிற ஒரு ஆலயனுடைய குவார்ட்டர்ஸு, அந்த குவார்ட்டர்ஸில் இருக்கிறவங்களுடைய குடியிருப்பு, அந்த குடியிருப்பில் இருக்கிறவங்களுக்கு சாரதா அக்கா. சாரதா அக்கா யாராக இருக்காங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு, அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு மிகவும் அன்பான, அவர்களுக்கு மிக அணுக்கமான ஒரு அக்காவாக அவங்க இருக்காங்க. இப்போ சனிக்கிழமை ஆச்சுன்னா இதை நாடகமாக நடித்து காட்டிட்டாரு. அதனால் இந்த கதை உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமாக இருக்கிறது. அவங்க வந்து ஆற்றுக்கு போய் துவைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ குழந்தைகள்லாம் ஆற்றுக்கு போகிறதுக்காக அக்காட்ட தான் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் வந்து சொல்லுங்கன்னு எல்லாத்தையும் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அங்கே அந்த ஆலை குடியிருப்பினுடைய தலைவர் சொல்லுவார், 24 மணி நேரமும் நம்ம தண்ணி தரோம்ல, தண்ணி வருது நம்மகிட்ட, துவைக்கிறதுக்கு நீங்கள் ஏன் ஆற்றுக்கு போகணும், போனால் நம்ம குடியிருப்பை பற்றி என்ன நினைப்பார்கள், இங்கே தண்ணி இல்லைன்னு நினைக்க மாட்டாங்களா, இங்கே ஏதோ சமாதானம் பண்ணி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகிற கடையில் டீ அந்த அதையெல்லாம் ரொம்ப அழகாக வந்து அவங்க விவரிச்சுட்டே வர்றாங்க. எனக்கு என்னென்ன இந்த கதையில் ரொம்ப அழகாக இருந்தது, ஒரு அக்கா, அந்த குழந்தைகள், அந்த களம், அதையெல்லாம் சொல்லிட்டு வந்து அதற்கு பிறகு அந்த கதையில் வேறொரு திருப்பம் எங்கே வருகிறது என்றால், இப்படிப்பட்ட அன்பான சாரதா அக்காவிற்கு அமைந்திருக்கிற ஒரு கணவன் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து, இல்லை எழுத்தாளரை நீங்கள் வந்து எப்பவுமே அது இல்லை, நான் வந்து என்னை மிக கொடூரமாக ஒரு கதாபாத்திரத்தில் என்னை நடிக்க அழைக்கிறார்கள் என்றால் நான் அந்த கதாபாத்திரம். ஒரு பாத்திரத்தை எழுதும்போது நீங்கள் அந்த பாத்திரம், இந்த எழுதுகிற காலகட்டத்தில் அந்த நுட்பம் வந்து ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. இது வந்து இப்படி நினச்சிக்காங்களோ, இது நம்மன்னு நினச்சிக்காங்களோ ஆரம்பத்தில் எழுதுகிற எல்லாருக்கும் இருக்கும். அது இல்லை, அது வந்து பார்வையாளரின் குற்றம் தானே தவிர எழுதுறவங்களின் குற்றம் இல்லை. நீங்கள் அந்த இடத்துல ஒன்றும் இல்லை. அந்த சாரதாக்காவுடைய கணவர் இல்லை, சம்சுதீன் ஹீரான்னு அவர் சும்மா சொன்னார். ஹீரா அதை தாண்டி வந்திருக்கிறார், கடந்து வந்திருக்கிறார். அதுதான், அதை நோக்கி நீங்கள் தயக்கம் எதுவுமே படாதீங்க. உங்களுக்கு அந்த கதாபாத்திரம் எப்படி நினைக்கிறதோ அதை நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் எழுதலாம். அதை யாரும் எழுத்தாளனுடைய கருதல் மாட்டார்கள். அப்போ அந்த குடியார்கள் ஒரு நாள் அக்காவுக்கு என்ன, கோயிலில் திருவிழா, அந்த திருவிழா நடக்கும்போது சொல்கிறாங்க, இவங்க கோயிலுக்கு ஆற்றுக்கு போகணும்னு தோணிடுது. நல்வாய்ப்பாக அன்னைக்கு வந்து அவருடைய கணவர் சுப்பிரமணிக்கு அன்னைக்கு நைட் ஷிஃப்ட், அதனால ஆற்றுக்கு போகலாம், வாங்க துவைக்க போகலான்னு பக்கெட்டில் துணி எடுத்து வச்சு கூப்பிட்றாங்க. இல்லை, நீ எப்பவும் போனேன்னு அந்த பசங்களை தானே கூப்பிட்டு போவேன், அவங்கள கூப்பிட்டு போய் தொலை, என்ன தொந்தரவு பண்ணாத, நான் வந்தால் என்ன வந்து கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ போகும்போது போகிற வழியெல்லாம் அந்த டீ கடையில் நிற்கும் போதெல்லாம் வந்து நடக்கிற சம்பவங்களை எங்கள் சொல்லிகிட்டே வந்துட்டு, டீ கடையில் ஒருத்தர் கேட்குறாரு, எப்போ பசங்களோட கூட போவாங்க, தலைவர் கேட்குறாரு, தலைவர் பசங்க தானே போவாங்க, இன்னைக்கு நீயும் கிளம்பிட்டியா, இனி வந்து எப்படி உருப்படுவோன்னு கேட்குறாங்க. இவர் உடனே கோச்சுக்கிறாரு, இதுக்கு தான் சொன்னேன் நான் வரமாட்டேன்னு. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்து, குடிக்கிறதுக்கு எவன் கூப்பிட்டாலும் நீ போயிடுவ, இப்போ இதுக்கு மட்டும் வரமாட்டேன்னு கேட்குறாங்க. கேள்வியினுடைய அடுத்த கட்டமாக சொல்கிறான், நாங்கள்லாம் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டால் தானே உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லா பெண்களுக்கும் இருக்கிற குரல். அந்த குரலை வந்து மிக அழகாக அவங்க பதிவு செய்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு நேர்த்தியான எழுத்தாளராக இருக்காங்க. இந்த கதையில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த கதையிலிருந்து போகும்போது நான் அந்த கதையை நீங்கள் படிச்சீங்கன்னா, அந்த கதையினுடைய அடுத்த கட்டம் நான் பெருசாக எதிர்பார்த்தேன். அது என் தவறு தான். ஆனாலும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எங்கேயும் இருக்கிற எங்களுக்கு தெரியும், வனப்பத்திரகாளி அம்மன் கோயிலில் குளிக்க போனால் அங்கே குளிச்சுட்டு இருக்கும்போது தண்ணியிலிருந்து கீழே வந்து இழுத்து போட்டு அமுக்கி கொண்டுருவாங்க. அதுக்கு பிறகு அதை எடுக்கிறதுக்கு வந்து பேரம் பேசி கொண்டு வந்து கொடுப்பாங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அது உண்மையாக போய் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது, அது இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் விவரிச்சுட்டு வர்றாங்க. ஆனால் இந்த கதை எங்கே போய் முடிஞ்சிச்சுன்னா, இவங்க போகிறாங்க, சண்டை வந்துடுது. ஒரு கட்டத்தில் உனக்கு நான் என்னன்னு காட்டுறேன் பாருங்க, கோச்சிட்டு போகிறாங்க. கோச்சிட்டு போகும்போது கடைக்காரர் சொல்கிறாரு, கோச்சிட்டு போகிறாங்க பாருப்பா அப்படின்னு. இல்லை அவன் அப்படி தான் பண்ணுவான், அதெல்லாம் வந்துடுவான்னு சொல்கிறாங்க. அங்கே இந்த தேநீர் கடையிலிருந்து 2 சிறுவர்கள் அக்கா பின்னாடியே போகிறாங்க. போனோடனே அக்கா ஆற்றுல குதிக்கிறாங்க. இவங்க தப்பாக நினச்சிக்கிட்டு அக்காவை போய் இழுத்து காப்பாற்றி கொண்டு வராங்க. விடுறான்னு சொல்கிறாங்க. இவங்க வெளியே வந்துட்டு கேட்குறாங்க கணவரை, உன் பொண்டாட்டி ஒருத்த கையை பிடிச்சிருக்கிறா, நீ பார்த்துக்கிட்டு இருக்கியான்னு கேட்குறாங்க. நன்றி. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த கதையினுடைய மிக உன்னதமானது, நான் கடைசியில் எனக்கு 2 பேர் இருக்க மாட்டானா, எனக்குன்னு 4 பேர் இருக்க மாட்டானா அப்படிங்கிற ஏக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு, ஒவ்வொரு மனுஷனுக்கு உண்டு. ஒருத்தர் சாக போறாங்கன்னு ஆற்றுல குதிச்ச பிறகு 2 சிறுவர்கள் எதை பற்றியுமே யோசிக்காம போய் அந்த அக்காவை தூக்கிட்டு வந்தாங்களே, அந்த சிறுவர்கள் கொண்டாடத்தக்கவர்கள் இல்லையா, கொண்டாடி இருக்குது. எனக்கு அதுதான் தோணுச்சு. அடடா, இந்த கதையை வந்து என்ன வச்சுக்கிட்டாங்கன்னா, ஒரு சிறிய துணுக்கு செய்தியை, அக்காவுக்கு நீச்சல் தெரியும், நீ ஏமாத்திட்டிய அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்களா, அந்த இல்லை, இது என்னுடைய கருத்து தோணுனது. நீங்கள் இப்படி தான் எழுதணும்னு இல்லை,
சில நேரங்கள் என்னன்னா நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம கதையாக்கும் போது அதை அப்படியே பண்ணுவோம். அதில் ஏதாவது ஒன்று நம்ம அதை கதையாக்குறதுக்கு அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு ஒன்று செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது தான். அந்த இடத்துல அந்த கதை அந்த சிறுவர்களை கொண்டாடி இருந்தால் இந்த கதை வேறொரு இடத்துக்கு போயிருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன். நன்றி, நல்லா எழுதுறீங்க, ரொம்ப நன்றி.